எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்கடாட்சம் தான் அதுக்கு தேவைப்படுகிறது. ரைட். இன்னும் ஒரு பாடகி உங்கள் முன்னிலையில வரப்போகின்றார். அவருடைய திறமையை பார்த்து நீங்கள் பேசில் இருக்க போகின்றீர்கள். நான் நினைக்கிறேன் மேடைக்கு வாரீங்களோ தெரியல. அண்மை காலங்களிலே அதிகமான மேடைகளிலே ஒரு சின்னஞ்சிறு பாடக நட்சத்திரம் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர்தான். அடுத்த கில்மிசா என்று சொல்லி எல்லோரும் அவருக்கு ஒரு அடைமொழியை போட தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு பாடகி எப்படி இசை மேடைகளில் கில்மிசாவை அவருடைய தந்தையார் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி ஒவ்வொரு இசை மேடைக்கு அழைத்து வந்தாரோ அதே போல பிரியங்காவுக்கும் பின்னாலும் அவருடைய தந்தையார் இருக்கிறார். நிச்சயமாக ஒரு பாராட்டுகளை கரகோஷங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன சிறு பாடகி பிரியங்கா அவர்கள் பாடப்போகின்ற பாடல் யாராலும் பாட முடியாது. மறைந்த சுவர்ணலதா அவர்களுடைய குரல் வண்ணத்திலே அமைந்த ஒரு பாடல். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையிலே சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இதோ அவருடைய குரல் வண்ணத்தில் ஒலிக்கிறது. உங்களுக்காக ஒரு கரகோஷம் ஒன்றை பிரியங்கா அவர்களுக்கு கொடுங்கள். பிரியங்கா அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது சிரிப்புக்கு தான் காசு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இந்த சிரிப்புக்கு பின்னால என்ன விஷயம் இருக்கு? ஒன்றும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் அப்படி சிரிப்பு சந்தோஷமா ஒரு குழுகுள்ளன்னு இருக்கிறீங்களே. எப்பவுமே நான் இப்படித்தான். எப்பவுமே இப்படியா? ரைட். பாட்டு பாடுறதுல உங்களுக்கு எப்ப இந்த ஆர்வம் வந்துச்சு? தெரியல எப்பன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 5 இயர்ஸ் அப்படியே வந்துருச்சு. ரைட். இந்த ஸ்டாண்ட் இங்க தூக்குறேன். ஓகே. இது பாடல்.
தேங்க்யூ. சரி, நான் பேசுறதுக்கு முதல்ல எங்களுடைய அதிதிகள் எப்படி உங்களுடைய பாடலை ரசித்திருக்கிறார்கள் சொல்லி கேட்கலாம். திரையுலகத்துல வந்து ஒரு சில குரல்கள் வந்து மறுபடியும் இட்டு நிரப்ப முடியாத இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே இது வரைக்கும் வராமே இருக்காங்க. சொன்னலதாங்கிற அந்த அம்மாவோட குரல் வந்து இது வரைக்கும் யாருமே அந்த இடத்த நிரப்பவே இல்லை. அந்த இடம் வெற்றிடமாவே இருக்கு. ஒருவேளை பிரியங்கா பெரிய குழந்தையாகி அந்த இடத்த நிரப்புவாங்களோன்னு எனக்கு ஒரு தேங்க்யூ சார். இதை போல ஒரு பாராட்டு இனி வாழ்க்கையில கிடைக்காது. ஒரு கரகோஷம் உண்மையிலேயே கொடுக்க வேண்டும் நீங்கள். தேங்க்யூ. இல்ல, இது வந்து உள்ளத்தின் அடித்தளத்துல இருந்து நான் சொல்றேன். ஏன்னா அந்த அந்த குரலோட ஸ்ருதி அப்படியே இழையோடுது, அப்படியே அழகா. ஏன்னா அது மேல் சால கரெக்டா நிக்குது. ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு ஸ்ருதியில சேரும் போது ஒரு கிடைக்கிற இன்பம் இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப அழகா. அந்த நீ எங்கேயில அந்த த்ரோட நிறுத்தும் போது ரொம்ப அழகா பாடின. உன்னோட வெயிட் என்னம்மா? உன்னோட உடம்போட உடல் எடை எவ்வளவு? உன் ட்ரெஸ் அதோட வெயிட்டா இருக்கு. அதை கட்டிட்டு நீ இந்த அளவுக்கு பாடினது எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட அலங்காரங்கள் அதை விட இன்னும் கூடவா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. காமாட்சியை பாக்குற மாதிரியே இருக்கு. காமாட்சி அம்மா பாக்குற மாதிரி இருக்கு. இதே பவரோட இதே எனர்ஜியோட நீ மிகப்பெரிய இடத்துல வந்து நிக்கணும். பின்னணி பாடகியா நீ பாடும் போது நான் வந்து கூட நின்று பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எப்படி இவ்வளவு பாராட்டும் காணுமா? இவ்வளவு பாராட்டும் காணுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது போதும். இந்த உலகத்துல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இது போதும். இப்போ என்ன பிராக்டிஸ் பண்றியோ இது பிராக்டிஸ ப்ராப்பரா யாராவது நல்ல குரு கிட்ட கத்துக்கிட்டே பிராக்டிஸ்னு மேல போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நீ போகலாம். சங்கீதத்தை எப்படி நீங்க பிடிச்சுக்கிறீங்க? எப்படி சங்கீத ஞானம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? எங்க ஃபேமிலியில தாத்தா, அதுக்கப்புறம் எங்க அத்தை பாடுவாங்க. இப்போ அவங்க அத்தை தான் எனக்கு டீச் பண்ணுவாங்க. அத்தையும் தாத்தாவும் வந்து டீச் பண்ணுவாங்க. அத்தை தான் மோஸ்ட்லி டீச் பண்ணுவாங்க. இல்ல, அதை டீச் பண்ணினாலும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சு? தெரியல. அதுக்கு விட சொல்றதுக்கும் தெரியல. ஆனால் உண்மையிலே அந்த பாடல் யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாத அவ்வளவு சிக்கல் நிறைந்த ஒரு பாடல். நிறைய சங்கதிகள், நிறைய விஷயங்கள் அந்த பாடலுக்குள்ள இருக்குது இல்லையா திலகராஜ் அவர்களே? எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் தோணுது. காதலனை பிரிந்த காதலி பாடலாம், தலைவனை பிரிந்த தலைவி பாடலாம், தலைவனை பிரிந்த தொண்டர்கள் மக்கள் கூட இந்த பாட்டை பாடலாம். நீ எங்கே என் அன்பே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்வோட கலந்த வரிகள். இது வந்து நம்ம என்னைக்குமே அந்த வேண்டுதலோடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட ஆத்மார்த்தமான ஒரு செய்தியா சொல்றேன். நிச்சயமா. பாராட்டுகள் பிரியங்கா. சந்தோஷம். எங்களுடைய இந்த பாடல் போட்டியில வந்து நீங்க பாடி எங்களை சந்தோஷப்படுத்திக்காக. நேற்று இந்த குழந்தை வந்து பாடும் போது நான் அந்த ரிஹர்சல் ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் அப்படியே உறைந்து இந்த வகைக்குள்ளே உறைந்து போன ஒரு சம்பவம். நேற்று இந்த சிறுமி வந்து பாடி போகும்போது தான் நான் கூப்பிட்டு கிட்ட தகப்பன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவ கிட்ட கூப்பிட்டு உடனே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னால இதுல குற்றம் கண்டு பிடித்து பேர் வாங்க முடியல. ஒரு பெரிய மனவேதனை. பெரிய இதெல்லாம் பெரிய பெரிய கூட சொன்ன மாதிரி அந்த ரூபத்துல அந்த அந்த சோல் இந்த உடம்புக்குள்ள வந்துரு. ரகுநாத் அவர்கள் உண்மையிலே உறைந்து போய்தான் இருக்கிறார் போல் தெரிகிறது. ஒளிவாங்கி பிடித்து கொஞ்சம் உற்சாகத்துக்கு வாருங்கள். ஒரு காலத்துல மியூசிக் சொன்னா ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட், 3 கிரேட், 5 போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னொல்லாம் பண்ணி படிச்சு தான் டிப்ளமா அது சொல்லி வரோம். ஆனா இப்ப கடவுள் ஒரு பெரிய அதிசயம் பண்றாரு. என்னன்னு சொன்னா 3 வயசு குழந்தை வந்து ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டு பாடுது. அதை எலும்பிட்டு இந்த கிரேட் எடுத்த பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் எலும்பிட்டு கும்பிடுறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கையில் இல்லையா, அங்க அவ கொடுக்கறது. ஆனபடியா அவகிட்ட அவர் சொன்ன மாதிரி அம்பாளாச்சி உறைஞ்சிருக்கிறா, பெரிய ஒரு ஆளாக வருவா. எல்லா புகழும் இவருடைய பெற்றோர்கள் இவரை வளர்த்தவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம். பிரியங்கா, நன்றி. இந்த மைக்க ஒலிவாங்கியை பிடிக்கிற அளவுக்கு கூட அவருடைய
உடல் பங்களிப்பு கொடுக்காவிட்டாலும் கூட இவ்வளவு இதயங்களை சுமக்கிற அளவுக்கு அவருடைய குரல் வண்ணமும் அவருடைய இசை வண்ணமும் இறைவனுடைய அருட்கடாட்சத்தால் கிடைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு முறை பலமான கரவசம் கொடுத்து அவரை நன்றியம்மா. இரண்டாவது சுற்றுக்குள்ளே நாங்கள் இப்பொழுது கால் பதிக்க